இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் திமுக பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. களத்தில் இப்போ டேட்டில் சார் இன்னும் ஒரு 10 நாள் எலெக்ஷன் சார், யார் சார் முன்னாடி இருக்காங்க? இப்போ கள நிலவரம் எடப்பாடி தான் முன்னணியில் நிற்கிறார். முன்னாடி இருக்காரு, ஜெயிக்க போறாரு. ஆமாம், ஜெயிக்க போறேன். ஏன்னா வாக்காளர்கள் 5 வருஷம் அந்த திமுக மீது அவ்வளோ அதிருப்தியாக இருக்கு. தேர்தல் அறிக்கை என்பது நிச்சயதார்த்தம், திருமணம் என்பது தேர்தல் நாள்னு ஸ்டாலின் சொல்றாரு. இல்லை அதெல்லாம் சொல்லுவான், எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு என்ன சார் அவர் அவ்வளோ குறைச்சி மதிப்பு இல்லை. அதாவது அவருக்கே தெரியாம வேலுவும் துர்காமாவும் பிரேமலாதாவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா 8 சீட்டை நாயுடு கொடுத்துருச்சு. இப்போ வன்னியர் பகுதியில் நிறைய நாயுடு முன்னேற்ற கழகமானு கேட்குறான் ஸ்டாலின். இப்போ என்ன திமுக ஆட்சி வருமா வராதா? தோத்துருவாங்க தானே. அப்போ ஸ்டாலினுக்கு அரசியல் தெரிஞ்சா வேலை கேட்கவே ஆளு. நீ முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பொருளை பல டாலரை கொடுத்து வாங்கினாருன்னா அவருக்கு அரசியல் தெரியுதா? விஜயகாந்த் என்ற முகத்துக்காக வாங்கியிருக்காங்க. இல்லை, விஜயகாந்துக்கு ஆன முகத்துக்கு போன தேர்தல் இவங்களே வாங்கலையே. அதிமுக வாங்கல, திமுக வாங்கலையே. அவங்க பையனே ஜெயிக்க முடியலையே. அப்போ நீங்க வேலை பண்ணிட்டு போய் பேரம் பேசுறதாம்மா உங்க சாவகாசம் வேணா ஓடி போய் 21 விரட்டி விட்டாரு. துரைமுறை அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசிட்டு நீ போய் இடத்த காலி போ, உன் கூட்டணியே வேண்டாம். 21 சீந்தரக்கே ஆள் இல்லையே. இப்போ அந்த அம்மா பேசுறாங்க, எங்களோட கணவர் விஜயகாந்த் இறந்தப்போ தம்பி உதயாவும் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் வந்து அவ்வளோ பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொழிகிறாங்களே பாசத்தை. இல்லை, அது பொழியத்தான், இதெல்லாம் நடிப்பு. திமுக தான் கல்யாண மண்டபத்தை இடிச்சிருச்சு, திமுக தான் என் கட்சியை அடிச்சிருச்சுன்னு தெருவா கத்தனவர் தான் விஜய்காந்த். ராமதாஸுக்கு 30 கோடி ரூபா ரேட்டு. யார்? சசிகலா. ஆமா, அவங்க எனக்கு பையன் எல்லாத்தையும் பொட்டியை உடைச்சு புயரோடு எடுத்துட்டு போயிட்டாரு, என்கிட்ட பணமே இல்லைன்னு நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கு. 30 கோடிக்கு வாங்கிட்டு வேலு வீட்டில் ராமதாஸுடைய மூத்த மகள் காந்தியினுடைய மகன் முகுந்தனுக்கு என்ன வேலை? அவர் 2 பொட்டியை வாங்கிட்டு போறாரு. எங்க ஏவா ஒரே நேரத்தில் ஏவா வேலை வீட்லையும் பொட்டி, சசிகலாட்டையும் பொட்டி. ஒரு பெரியவர் 87 வயசு பெரியவருக்கான மரியாதை பார்த்தீங்கன்னா பொட்டி தலைவர், பொட்டி சின்னத்தை கொடுத்துடலாம். திமுகவை அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் வந்தா அதிமுக ஜெயிக்கும். ரேஸில் பெரிய கேப்பெல்லாம் இல்லை, முட்டி மோதி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஜனநாயகத்தில் இல்லை, பணநாயகமாக இருக்கு. இதில் விஜய் கட்சி, திரிஷா கட்சி இப்போ பணமே கொடுக்காம முதலமைச்சர் ஆகணும் நிற்குது. அதான் பாராட்டி தான் ஆகும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரமும் சரி, உதயநிதியோட பிரச்சாரமும் சரி, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இவர் அவருடைய தனி மனிதரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவருமே அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு ஆரோக்கியமான பிரச்சாரமா இல்லை எங்களுக்கு பார்க்கும்போது? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இல்லைங்க, இவர் பால்டாயின்னு சொல்றாரு. ஆமாம், இல்லைங்க, இதெல்லாம் முதல்லதே வந்திருக்கணும். எப்போ சார்? அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது இல்லை, அப்ப இருந்தே இந்த செய்தி வந்திருக்கும். பால்டாயிக்கு பின்னால் ஒன்று அரசியல் என்ன மக்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? அது எதுக்குன்னு கேட்குறேன். அது ஏன் அது வேணாம்? இல்லை வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மக்களுக்கு போய் சேரணும். உங்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு ஒரு தகுதி வேணும். டாஸ்மார்க்கில் துணை முதலமைச்சராக சார் பிரதமராக கூட ஆகலாம் சார். இந்த நாட்டில் எனக்கு நரசிம்மராவை காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சோனியா காந்தி தேர்ந்தே எடுக்காம, காங்கிரஸுக்கு தொடர்பே இல்லாம நரசிம்மராவ் 5 வருஷம் பிரதமராக இருந்த நாடு யாரு? நரசிம்மராவ் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டார், வயசு முதுமை காரணமா. ஆனால் ராஜீவ் மரணம் நடந்த பிறகு ஒரு இந்துத்துவா தலைவரை பிரதமராக்குன்னு முடிவு பண்றாங்க RSS. நேரடியாக அவங்களுக்கு கிடைச்ச ஆளு காங்கிரஸில் யாரு? நரசிம்மராவ். அப்போ நரசிம்மராவை அன்றைக்கு பார்ப்பனராக இருந்த வெங்கட்ராமன் ஜனாதிபதி, நாக்பூர்லேருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு உத்தரவு, ஜனாதிபதி மாளிகையிலிருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு உத்தரவு, நரசிம்மராவ் உட்கார வச்சிட்டார். ஏதாவது காங்கிரஸ் நாடாளுமன்றம் குழு கூடி இவர் தாங்க எங்களுடைய வேட்பாளர் சொல்லி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? இல்லை. சோனியா காந்தி 5 வருஷம் ஆளையா காணும். சோனியா காந்தி 5 ஆண்டு காலம் ஆளையா காணும். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி மெஜாரிட்டி இவர் தாங்க எங்கள் வேட்பாளர் யாராவது சொன்னாங்களா? இல்லை. பதவி பிரமாணம் பண்ணி வைத்த பிறகு ஓங்கோலில் போய் அப்புறம் எலெக்ஷன் நின்று MP ஆகி வர்றாரு. அவரும் ஓங்கோலா? ஆமாம், எல்லாம் ஓங்கோல் தான். ஓங்கோல் பெரிய சிறப்பு வாய்ந்த ஊர். இப்படித்தான். அதனால இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் எது வேண்டுமானாலும்
பகல் பூரா மூப்பனார் பிரதமர், ஆ, அத்தனை ஆதரவு களம் வந்துருச்சு. ஆ, இரவுல ம், தேவகவுடா பிரதமர். ம், இந்த நாடு ம், ம். இந்த நாடு அப்படித்தான். அப்போ இங்க எதுவுமே சித்தாந்த ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, ம், கொள்கை ரீதியாக உருவாக்கப்படுவதில்லை. இங்க எல்லாமே எப்படி நடக்குது? ஆ? இரவோடு இரவா காட்சிகளும் காட்சிகளும் மாறிடும். இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் திமுக பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. களத்துல இப்ப டேட்ல சார் இன்னும் ஒரு 10 நாள்ல எலெக்ஷன் சார், யார் சார் முன்னாடி இருக்காங்க? இப்போ கள நிலவரம் எடப்பாடி தான் முன்னணியில் நிற்கிறார். முன்னாடி இருக்காரு, ஆமா. ஜெயிக்க போறாரு. ஆமா, ஜெயிக்க போறேன். ஏன்னா வாக்காளர்கள் ஆ, 5 வருஷம் அந்த திமுக மீது அவ்வளோ அதிருப்தியா இருக்காங்க. ம், இங்க இந்தியாவில் எப்போ கம்யூனிசம், அம்பேத்கரிசம், பெரியாரிசம் ஜெயிக்கும்னா, ம், நீங்க அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா, இந்த கல்வியே முதலாளித்துவ கல்வி, ஆர்எஸ்எஸ் கல்வி, ம், இந்த கல்வி ஒரு பகுத்தறிவு கல்வியை இந்த மக்களுக்கு 140 கோடி பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா, ம். இந்தியா உலகத்துக்கே தலைமை தான். நீங்க இப்படி சொல்றீங்க, திமுக என்ன சொல்லுதுன்னா திராவிட மாடலை பார்த்து மற்ற எல்லாருமே வந்து ஸ்கூல்ல அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் காலைல உணவு கொடுத்ததை பார்த்து மற்றவங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் ஒரு திராவிட மாடல்ல சிறப்பு வாய்ந்த கல்வியை கொடுக்க முடியுமான்னு கேட்க மாட்டாங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நல்ல கேள்வி. ம், இந்தியாவில் எமர்ஜென்சின்னு ஒன்று வந்தது. ஆமா, இந்திரா காந்தி period. இந்திரா காந்தி பேரில் அந்த எமர்ஜென்சி காலத்தில் ம், மாநில அரசிடம் இருந்த கல்வியை மத்திய அரசு எடுத்து இணைப்பு பட்டியல சேர்த்துட்டாங்க. ஆமாம், இது சேர்த்து ம், ஒரு 40 வருஷம் ஆச்சு. ம், இங்கே இருக்கக்கூடிய எல்கேஜி குழந்தை என்ன படிக்கணும்னு பீகார்கார கல்வி அதிகாரியாக இருப்பான்ல, ஆமா, அவன் தான் உத்தரவிடுவான். ம், இதை போராடி ம், இன்று வரை 2 திராவிட இயக்கங்களும் ம், மாநில கல்விக் கொள்கையை ம். மத்திய அரசிடமிருந்து கேட்டு இன்று வரை பெறல. ம். அப்ப இது 10 வருஷம் திமுக காங்கிரஸோட இருந்தப்ப வாங்க முடியும். வாங்க வேண்டிய தேவையில்லை. ஆ, ஏன்னா ஆ, இவர்கள் மாநில அரசு, மத்திய அரசை ம். இது போன்ற தத்துவார்த்த ரீதிய கொள்கைகளை நீங்க எதிர்த்தீங்கன்னா உங்க அடிமடியில் கை வச்சு. இல்ல இப்ப எங்களுக்கு ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா இப்ப அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது நாங்க கண்டிப்பா கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வந்துடும் சொல்லி திமுக சொல்லுது. இல்லை, நீங்க இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மாநில பட்டியலில் வந்துடும். அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். நீங்க தேர்தல் அறிக்கை 515 தேர்தல் அறிக்கை திமுகவில் போன வருஷம் போட்டால், போன 5 வருஷம் முந்தி போட்டால் தான் இன்னும் அப்படியே இருக்கு. இல்ல தேர்தல் அறிக்கை என்பது நிச்சயதார்த்தம், திருமணம் என்பது தேர்தல் நாள்னு ஸ்டாலின் சொல்றாரு. இல்லை, அதெல்லாம் சொல்லுவான், எழுதி கொடுத்தது படிக்கிறதுக்கு என்ன சார் அவர் அவ்வளவு குறைச்சு மதிப்பு இல்லை. அதாவது அவருக்கே தெரியாம வேலுவும் துர்காமாவும் பிரேமலாதாவுக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா 8 சீட்டை நாயுடு கொடுத்துருச்சு. இப்ப வன்னியர் பகுதியில இதனையா நாயுடு முன்னேற்ற கழகமான்னு கேட்கிறான். ஸ்டாலின் இப்ப என்ன திமுக ஆட்சி வருமா வராதா? திமுக ஆட்சி வன்னியர் பகுதியில வன்னியரையே காணா, என்னையா நாயுடு வேட்பாளராக இருக்காங்க 8 பேர். அப்ப எப்படி அதுல பாமக அதிமுக தான் வரும் அந்த இடத்துல, தோத்துருவாங்க தானே. அப்போ ஸ்டாலினுக்கு அரசியல் தெரிஞ்சா வேலை கேட்கவே ஆளுல நீ முடிச்சிட்டு இருக்கிற ஒரு பொருளை பல டாலரை கொடுத்து வாங்கினாருன்னா அவருக்கு அரசியல் தெரியுதா? பல டாலர் விஜயகாந்த் என்ற முகத்துக்காக வாங்கியிருக்காங்க. இல்ல, விஜயகாந்துக்கு ஆன முகத்துக்கு போன தேர்தல் இவங்களே வாங்கலையே, அதிமுக வாங்கல, திமுக வாங்கலையே, அவங்க பையனே ஜெயிக்க முடியலையே. அப்போ நீங்க வேலை பண்ணிட்டு போய் பேரம் பேசுறதாம்மா உங்க சாவகாசம் வேணா ஓடி போய் 21 விரட்டி விட்டாரு. துரைமுறை அங்கேயும் பேசிட்டு இங்கேயும் பேசிட்டு நீ போய் இடத்த காலி போ, உன் கூட்டணியே வேண்டாம். 21 சீந்தரக்கே ஆள் இல்லையே. அதை போயிட்டு காஸ்ட் டாலரா குட்டி மூட்டை மூட்டையா பணம் தெரிவிக்க வாங்கினீங்கன்னா அப்போ உனக்கு அரசியல் தெரியுமா? இதுதான் திமுக. இன்னைக்கு இப்ப அந்த அம்மா பேசுறாங்க, எங்களோட கணவர் விஜயகாந்த் இறந்தப்போ தம்பி உதயாவும் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர்களும் வந்து அவ்வளோ பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பொழிகிறாங்களே பாசத்தை. இல்லை, அதே பொழியத்தான். இதெல்லாம் நடிப்பு. சினிமாக்காரன் தான் அப்போ அரசியல்வாதியா இருக்கான். இது நடிப்பு தவிர திமுக தான் கல்யாண மண்டபத்தை இடிச்சிருச்சு, திமுக தான் என் கட்சியை அடிச்சிருச்சுன்னு தெரு தெருவா கத்தனவர் தான் விஜயகாந்த். ஜெயலலிதா கூட கூட்டணி சேர்ந்து திமுக 2011 வராமல் போனதற்கு காரணமே விஜயகாந்த். அதனால நீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அவர்கள் நாக்கு நரம்பே இல்லாத நாக்கு, எது வேண்டுமானாலும் பேசும். அதனால இதெல்லாம்
கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு சமூகம் இப்போ உருவாக்கப்படும். நீங்கள் இப்போ ஏடிஎம்கே நீங்கள் களத்தில் முன்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ முக்குளத்தூரில் ஆதரவு பெற்ற சசிகலா அவர்கள் இதே ஏடிஎம்கே எதிர்த்து நிற்கிறாங்க. ராமதாஸ் அவர்கள் வன்னியருடைய ஆதரவு பெற்றிருக்காரு. இவங்க 2 பேரால ஒரு ஓட் பேங்க்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியும்னு பாக்குறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு 1 மாதம் முந்தைய அந்த மாதிரி கட்சியே ஆரம்பிக்குது. அது ஜெயலலிதா பேர இல்லை, எம்ஜிஆர் பேர். அந்த கட்சி லெட்டர் பேட் வச்சதுங்கிற போய் 10 லட்ச ரூபா கொடுத்து அந்த மாதிரி கட்சியை வாங்குது. ஒரு ஆல்ரெடி வச்சிருந்த ஒரு ஆள் 10 லட்ச ரூபா ரேட்டு. அது ராமதாஸ் 30 கோடி ரூபா ரேட்டு. யார்? சசிகலா. ஆமா, அவங்க எனக்கு பையன் எல்லாத்தையும் பொட்டியை உடைச்சு புயரோடு எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்கிட்ட பணமே இல்லைன்னு நம்ம 30 கோடி ரூபா கொடுத்துருக்கு. 30 கோடிக்கு வாங்கிட்டு வேலு வீட்டில் ராமதாஸுடைய மூத்த மகள் காந்தியினுடைய மகன் முகுந்தனுக்கு என்ன வேலை? அவர் 2 பொட்டியை வாங்கிட்டு போறாரு. எங்க ஏவா ஒரே நேரத்தில் ஏவா வேலை வீட்லையும் பொட்டி, சசிகலாட்டையும் பொட்டி. ஒரு பெரியவர் 87 வயசு பெரியவருக்கான மரியாதை பார்த்தீங்களா? பொட்டி தலைவர், பொட்டி சின்னத்தை கொடுத்துடலாம். இப்படிதான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கு. இதுல எங்காவது மக்கள் நலன்னு ஏதாவது 1% இருக்கா? லீமா ரோஸ் 100 கோடி கொடுத்தா அந்த அம்மா ஒரு கட்சி தலைவி, அந்த அம்மா சட்டசபை. இவங்கெல்லாம் சட்டசபையை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? இப்போ ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா, வட மாவட்டங்களில் உங்களுக்கு பெருவாரியான சமுதாயம் வன்னியர் சமுதாயம், பறையர் சமுதாயமும். பறையர் சமுதாயத்துடைய பெரும்பான்மை வாக்கு விசிகா வச்சிருக்காங்க, அவங்க திமுக கூட இருக்கிறாங்க. வன்னியர் சமுதாய வாக்கு வச்சிருக்கக்கூடிய பாமக அதிமுக கூட இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமா இருக்கு, கவுண்டர் சமுதாயம் இருக்கிறாங்க. இதுல நீங்க எப்படி பார்த்தாலுமே திமுக தானே ஓரளவுக்கு கணிசமான வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சமூக ரீதியா 4 சமுதாயங்கள் பார்க்கும்போது. அப்ப எப்படி ஏடிஎம்கே ஓட்டு விடுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வன்னியர் ஓட்டு அதிமுக கூட்டணியில் இருக்கு, அன்புமணி இருக்கிறதுனால. ஆமா, சரியா? இந்த பக்கம் வேல்முருகனும் இல்லை, துரைமுருகனுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அப்போ ஓரளவுக்கு இல்லைன்றத புரிஞ்சுக்கலாமா? அதை விட இப்போ பெரிய கோபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாயுடு முன்னேற்ற கழகம் 8 நாயுடு வேட்பாளரை கொடுத்துருக்கீங்களேன்னு வன்னிய மக்கள் பூரா கொதிச்சு போயிருக்காங்க. இது இன்னும் திமுகவை தோல்விக்கு வேகமாக விரைவுபடுத்தும். தேமுதிக எங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் தோத்துருவாங்களோ? கண்டிப்பா தோத்து. இப்போ நீங்க இதுல சொல்லியிருந்தீங்க, இப்போ முக்குளத்தூருடைய வாக்கும் கவுண்டர் சமுதாயத்துடைய வாக்குமே யாருக்கு சார் இருக்கு? இல்லைங்க, கொங்கு கவுண்டர் வாக்கு பூராம ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி. ரெண்டா நம்ம சமூகத்தில் ஒரு ஆள் முதலமைச்சராக வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாக்களிக்கும். அவரை நம்ம விட்டுவிடக்கூடாது. பக்கம் இவர் செந்தில் பாலாஜிலாம் இருக்காரு. இல்லை, செந்தில் பாலாஜிலாம் 2 கிராமம் நம்பி இருக்கார், அவ்வளோதான். 2 கிராமம் நம்பி இருக்காரு. தவிர அதெல்லாம் பெரிய வாக்கு வங்கி. எத்தனை பணத்தை கொடுத்தாலும் அப்படி பார்த்தா பேசாமல் டாட்டாவையே பார்லிமெண்ட்டுக்கு நிறுத்திடலாம். இங்கே எம்ஏஎம் ராமசாமி செட்டியார், ஏசி புச்சியா செட்டியாரையே இந்த நாட்டை கொடுத்துடலாம். அதை தாண்டி சில அரசியல் இருக்கு, இப்போ முக்குளத்தூருடைய வாக்கு வங்கிக்காக தான் கருணாஸ் அவர்களெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. திமுக கொடுத்தாலும் நீங்க பெரிய சமுதாயம் திமுக நம்பாதா? கண்டிப்பா நம்பாது. அது சசிகலா காலத்திலே அது அதிமுக தான், அது முக்குளத்தூர் கட்சி தான், அது முக்குளத்தூர் கட்சி தான். அதனால நீங்க 91, 96 ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரே இல்லை. எவ்வளவு குடும்பம் பாருங்க அதிமுகவிலையா? ஆமா, எனக்கு தெரியாது. ஆமா, இப்படி பல விஷயம். அதனால அதிமுக 5 தலைவர்கள் அங்க சவுத்தில் யாரு? செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், உதயகுமார், இப்படி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. 5 பேருமே அங்க முக்குளத்தூருடைய அடையாளம். அதனால அங்கே வாய்ப்பே இல்லை. ராஜன் செல்லப்பா இப்படி 5 ஓபிஎஸை எடப்பாடி உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால அவர்கள் அந்த சமூகத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ ஒரு சமூக ரீதியான ஓட்டுமே அதிமுக அப்படியே விழுந்துடும். எடப்பாடி முதலமைச்சர் ஆன மாதிரி தேஜஸா இருக்காரு. ஒரு கடைசியாக நடந்த CNN அந்த கருத்து கணிப்பில் 3% இப்போ அதிமுக அதிகமாக இருக்கு, 3% திமுக கம்மியாக இருக்கணும் ஒரு அறிவிப்பு எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த CNN நடத்தக்கூடிய அந்த கருத்து கணிப்பு பழிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அதிமுக ஆட்சிக்கே வருதுன்னு வச்சுங்களேன், திமுக ஒரு மெஜாரிட்டியோட தானே இருக்கும், ரொம்ப பின்தங்கிலாம் இருக்காது இல்லையா? இல்லை, அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் முழுக்க பணம் ஜெயிச்சா திமுக ஜெயிச்சு, அவ்வளவு பணத்தை குட்டி இறைக்கிறாங்க. அதிமுக அதில் பின்தங்கிது. முன்னாள் அமைச்சர் பணமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல தான் திமுக ஜெயிக்கணும்.
அந்த ஃபார்முலா மக்கள் வாங்கிட்டு திமுகவை அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக பக்கம் வந்தால் அதிமுக ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்கும். இதுதான் ரேஸில் பெரிய கேப்பெல்லாம் இல்லை, பெரிய கேப். ஆமாம் ஆமாம், முட்டி மோதி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஜனநாயகத்தில் இல்லை, பணநாயகமாக இருக்கு. இதில் விஜய் கட்சி, திரிஷா கட்சி இப்போ பணமே கொடுக்காம முதலமைச்சர் ஆகணும் நிற்குது. அதான் பாராட்டித்தான் ஆகணும், அதை பாராட்டித்தான் ஆகணும். ஏன் பணம் நீங்க ஆதவரிச்ச நாட்டு இல்லை பணமா, நீ மொத்த தமிழ்நாட்டையே பார்த்துக்குவார். அவ்வளோ வசதி. 7,000 கோடி ரூபாய் வரி கட்டுறாங்க வருஷம். எவ்வளவு அந்த குடும்பம்? இந்த வருஷம் ஒரு 1000 கோடியை ஆடிட்டு சொல்லியோ 1000 கோடியை கள்ளக்கணக்கு எழுதியா, 1000 கோடியை கள்ளக்கணக்கு எழுது. 1000 கோடி தமிழ்நாட்டில் விடு, 234 தொகுதிக்கு ஒரு 3 கோடி கொடு, 4 கோடி கொடுக்கலாம். இவன் 10 லட்சத்துக்கு ஆள் காணாம போயிடுறான். இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா இனி திமுக பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிடும். யாரை? விஜய் கட்சியை. அதிமுக பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிடும். 2 பர்ச்சேஸை மீறி எத்தனை பேர் நிற்கிறான்னு தெரியல. எத்தனை பேர் நிற்கிறாங்க? எது வரைக்கும் போகும்? பூத்து வரைக்கும் போகும். பூத்து வரைக்கும். தாவேகா வேட்பாளர்கள் காட்டில் மழை தான். 10 லட்சத்தில் ஆரம்பிச்சு இப்போ சிதம்பரத்தில் பாரி 50 லட்சம் வரைக்கும் போகும். இப்போ பாரி கேட்குறாராம் புஷிட்ட, உனக்கு 50 லட்சம் கொடுத்தேன், நீ கொடுக்குறியா? நான் முதல்ல ரெடியாக இருக்கார் வச்சுக்கிட்டு. எலெக்ஷன் முடிஞ்சா தரமாட்டார். புரியுதா? எலெக்ஷன் முடிஞ்சா தரமாட்டார். அப்போ புஷிக்கு விஜய் கட்சி கொடுத்த காசை அதிமுக திமுக கொடுக்குற தயாராக இருக்கு. நீ களத்தை விட்டு போயிரு, நீ புஷிட்டு கொடுத்த காசை நாங்கள் புஷ்ஷுன்னு கொடுத்துட்றோம். அப்போ வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஏழை விடுவான்ல, 1 தரம் 2 தரம் 3 தரமா மாங்காய் மூட்டை தேங்காய் மூட்டை கோயம்பேட்டில் விடுவான்ல, அதே போல இப்போ விஜய் கட்சி பல பேர் ஏழை எடுக்க தயாரா இருக்கான். இதை மீறி விஜய் எவ்வளவு ஓட்டு வாங்குறாரோ அது உண்மையான ஓட்டு, பணம் கொடுக்காம வாங்குற ஓட்டு. இந்த திமுக வாங்குற ஓட்டு அத்தனையுமே பணம் கொடுத்து வாங்கின ஓட்டு. அதிமுக ஏதோ தட்டு தடுமாறி திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஓட்டு விடுது. இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.